ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். வேர்ல்டில் ஃபேமஸான கார் அப்படின்னு சொல்லப்படுற BMW இப்போது இந்தியாவில் கம்மியான விலையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. கம்மியான விலை ரைட்டு, அது எவ்வளோ இருக்கும், அந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ரீசெண்டாக இப்போ தான் BMW கம்பெனி CE04 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ CE02 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கம்மியான விலையில் நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை BMWவும் டிவிஎஸ் கம்பெனியும் சேர்ந்து தான் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் லுக்கு அப்படின்னு பார்க்கும்போது மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரிலாம் இல்லாமல் இதோட லுக்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஸ்டைலாகவும் இருக்கும். ஃப்ரேம் அப்படின்னு பார்க்கும்போது டபுள் லூப் ஸ்டீல் ஃப்ரேமில் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் அப்சைடு டவுன் டெலிஸ்கோபிக் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பேக்கில் அட்ஜஸ்டபிள் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து நல்ல அட்வான்ஸ்டு மோடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 53.2 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் சர்ஃப் அண்ட் ஃப்ளோ அப்படின்னு 2 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டலாக வந்து நார்மலாக இருக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதேமாதிரி லைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா லுக்காக ஸ்டைலாக ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேக்லையும் LED லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி டேன் இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து LEDலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எலக்ட்ரிக் ரிவர்ஸ் கீரும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி பேசிக் கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா லுக்காக இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு கீலெஸ் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 3.5 இன்ச்சுக்கு மைக்ரோ TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் அடுத்து USB சார்ஜ் சாக்கெட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைல் சார்ஜ் போட்டுக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃப்ளாஷ் ரைடிங் மோட்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் டாப் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃபுட்ரெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி சைட் பேக் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காக்பிட் ட்ரைனிங்கும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேரண்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா 36,000 கிலோமீட்டரை வந்து வேரண்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 3.5 செகண்ட்லேயே 30 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண 3வது செகண்ட்லேயே உங்களால் 30 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியும். அந்தளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் கனெக்டிவிட்டியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மொபைலில் வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆப் யூசேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா லுக்காக இருக்குது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ABS பிரேக்கிங் சிஸ்டம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2 பிஸ்டன் ஃபிளிட்டிங் கேலிபர் டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே பேக்கில் வரும்போது 2 பிஸ்டன் ஃபிளிட்டிங் கேலிபர் டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பயங்கர அட்வான்ஸ்டு மோடில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரம் பிரேக்லாம் கிடையாது. இதில் டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 750 mm சிங்கிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டரில். வீல் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் கேஸ்ட் வீல்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டோரேஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 29 லிட்டருக்கு நல்லா பெருசாக லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் லக்கேஜ் வைக்கிறது, பேக் வைக்கிறது, ஹெல்மெட் வைக்கிறது, இது எல்லாமே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஸ்கூட்டரில் ஆன்டி திஃப்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியை வந்து யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணாலோ இல்லை திருட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், வண்டியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் எல்லா ஸ்கூட்டரில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்லா இருக்குது. அதேமாதிரி வைஃபை கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 2 பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்வாப்பபிள் டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் ஒரு பேட்டரி சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு பேட்டரி வந்து வண்டி ஓட்டிட்டு போகலாம். அதேமாதிரி அந்த பேட்டரி வந்து தீர்ந்துச்சுன்னா அதை சார்ஜ் போட்டு இன்னொரு பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 kWh லித்தியம் அயன் பேட்டரி வந்து இது கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 0.9 kWh ஸ்டாண்டர்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 1.5 kW ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 சார்ஜர் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜர் நீங்கள் போட்டிங்கன்னா சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 5.5 மணி நேரம் ஆகும். இதுவே ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 3.5 மணி நேரத்துக்குள்ளரே வந்து சிங்கிள் சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 90 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டியை நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 90 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் இந்த ஸ்கூட்டரில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிலோமீட்டரு மற்ற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிக்கோ இல்லை வேறு ஏதோ கம்பெனிக்கோனா
ஒத்துக்கலாம். பட் BMW அப்படின்னு வரும்போது இது வந்து கம்மியான மைலேஜ் தான் நான் சொல்லுவேன். எனக்கும் வந்து அப்படின்னு தோணுது. ஏன்னா நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போதோ இல்லை வேறு ஏதோ கம்பெனி வாங்கும்போதுனா ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோ தான் கொடுக்குது அப்படின்னா ஒத்துக்கலாம். பட் BMW அதாவது வேர்ல்ட்லேயே ஒரு ஃபேமஸான கம்பெனி ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மைலேஜ் அதிகமாக இருக்கும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது ஒரு 150 200 கிலோமீட்டர் இருக்குன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. பட் இதில் வெறும் 90 கிலோமீட்டர் தான் வந்து ஸ்பீடு மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை பொறுத்த வரைக்கும் கம்மியான மைலேஜ் தான். அடுத்த ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 45 கிலோமீட்டர் வேகத்தில் தான் மேக்ஸிமம் உங்களால் இந்த ஸ்கூட்டரில் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் அதுவும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 50 60 அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் உங்கள் ஜஸ்ட் 45 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஸ்கூட்டர் அப்படிங்கிறனால கொடுத்துருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தேவையான ஸ்பீடு தான். இந்த ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி வந்த CE04 ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஃபெசிலிட்டியும் சரி ஃபீச்சர்ஸ் சரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து லுக்கை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஸ்கூட்டரை விட இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முன்னாடி வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் மாதிரி நல்லா தெரியும். பட் இது ஸ்கூட்டர் மாதிரியே தெரியாது. டோட்டலாகவே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பெட்டராக தான் இருக்குது. மொத்தத்தில் இது ஒரு காஸ்ட்லியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மாடல் அப்படின் போது இப்போது ZE02 தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ரைஸ்ன்னு அப்படின்னு போது இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு 1 லட்சம் மேக்ஸிமம் 2 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸு 7 லட்ச ரூபா வந்து வேர்ல்டில் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. இந்தியன் ருப்பீஸை கம்பேர் பண்ணும்போது அதாவது 7 லட்ச ரூபா இருக்குது. பட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதோட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எதிர்பார்க்குறாங்க. மேபி என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 10,000 20,000 அதிகபட்சம் 50,000 இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் 7 லட்ச ரூபா கிட்ட இப்போதைக்கு வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஷாக்காக இருக்கலாம். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து 7 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வாங்குறது ரிஸ்க்கு தான். பட் சில பேர் வாங்குறவங்களாம் இருக்காங்க. வேர்ல்டு மற்ற கண்ட்ரி எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ BMW வரும்போது எப்பொழுதுமே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டர் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் வாங்குறதா வந்தால் BMW ஷோரூமை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே கிடைக்கும். ஸோ நான் ஒரு காஸ்ட்லியான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ண யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு விரும்புவது உங்கள் SJD.